ஹாய் ஆல், வெல்கம் டு ஜாப்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பர்பான ஈஸியான டேட்டா என்ட்ரி ஜாப் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணக்கூடிய ஜாப் தாங்க இது. இந்த ஜாப்பை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்குள்ளே ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம ஜாப்ஸ் மீடியா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா ஜாப் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கள் போகலாம். இந்த ஜாபோட வெப்சைட் லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கோலன்ஸ் அப்படின்ற இந்த ஜாபோட வெப்சைட் லிங்க் பேஜ் ஓப்பன் ஆகுங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைன் அப்னு ஆப்ஷன் இருக்கலாம். நம்ம சைன் அப் பண்ணதுக்கப்புறம் லாகின் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சைன் அப் இருக்கு இல்லையா, சைன் அப் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைன் அப் டு கோலன்ஸ் அப்படின்ற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஎம்ஏ கிளைண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஜாப் கொடுக்க போகிறீங்களா அப்படி கேட்குறாங்க. ஸோ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். செகண்டில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஐஎம்ஏ ஃப்ரீலான்சர் ஆர் ஏஜென்ட் அப்படி கொடுத்துருக்காங்களே. ஸோ நம்ம அதை தான் டிக் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். அது உள்ளே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா சைன் அப் டு ஃபைண்ட் ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இங்கே ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் இதெல்லாம் கேட்குங்க. ரீஎன்டர் பண்ணிவிட்டு கிரியேட் மை அக்கௌண்ட் அப்படின்றது கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் காட்டுது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் ரிஜிஸ்டரிங் வந்திருக்கு. என்னோட ஜிமெயில் ஐடிக்கு டேரெக்டாக போக போகுது. நம்ம மெயில் ஐடி எந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கோமோ அந்த மெயில் ஐடிக்கு இது டேரெக்டாக வந்துட போகுது. இப்போ என்னோட மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா வெல்கம் டு கோலன்ஸ் அப்படின்னு வந்திருக்குங்க இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கொடுத்துருக்காங்க, வெரிஃபை மை இமெயில் ஐடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் நான் கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா சம் கொஷின்ஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இமெயில் ஐடிக்கு போனதும் இந்த கம்ப்ளீட் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் எப்படி நீங்கள் ஃபைன் பண்ணிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாராச்சும் கிளைண்ட் எதாவது கூப்பிட்டாங்களா, இல்லை ஏதாவது ஏஜென்சி கூப்பிட்டாங்களா, இல்லை அப்படி இல்லைனா இண்டிபெண்ட்டாக அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஜாப் ஜஸ்ட் யூடியூப்பில் தான் பார்த்துருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஃபஸ்ட்டு பார்த்தா ஐ சைன்ட் அப் இண்டிபெண்ட்லி இருக்கு இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இண்டிபெண்ட்லி கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சோஷியல் மீடியா கொடுத்துருக்காங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பர்சனல் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. இங்கே எனக்கு ஃபோட்டோஸ் கொடுக்கணும்னா அதுக்கு என்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அங்கே ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஃபோட்டோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யுவர் ஸ்கில்ஸ்னு அப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா, அங்கே போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்னவோ அதை டைப் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டேட்டா என்ட்ரி அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது கீழே வந்தீங்கன்னா ஆட் ஜாப் கேட்டகரிஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜாப் கேட்டகரிஸில் போனீங்கன்னா அட்மின் சப்போர்ட் இல்லை, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டா என்ட்ரின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி டேட்டா என்ட்ரி ஜாப் பற்றி தான் பார்க்குறோங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் டேட்டா என்ட்ரியை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சேவ்னு கொடுத்துக்கோங்க. சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா கீழே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ்குள்ளே போகலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட் யுவர் லொக்கேஷன் டைம் ஜோன் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு கேட்குறாங்க. அது இந்தியா இருக்குது. ஸோ சிட்டி, உங்களோட சிட்டி என்னவோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா செட் யுவர் ப்ரிஃபர்டு ஹவர்லி ரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு 1 ஹவருக்கு எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஹவர் வேணும், எத்தனை டாலர் வேணுமோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் $4 அப்படின்னு கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன ஹவர் வேணுமோ, என்ன ஹவர் கொடுக்க போகிறீங்களோ அதை நீங்கள் அங்கே கொடுத்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பில்டிங் யுவர் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் உங்களோட ஆட் ப்ராஜெக்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வேணால் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் வேணாலும் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் லாங்குவேஜஸ் டு யூ ஸ்பீக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜில் இங்கிலீஷ்னு கொடுத்துக்கோங்க. பக்கத்தில் காலமில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபிஷியன்சியில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க காலமில் இதில் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ஒர்க்கிங் இதை கிளிக் பண்ணிக்கலாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஆட் லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு செகண்ட் லாங்குவேஜஸ் என்ன தெரியுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் இங்கே தமிழ்ன்றதை நான் கிளிக் பண்ணிக்கிறேங்க. இங்கேயும் பக்கத்து காலமில் அதே மாதிரி ஃபுல் ப்ரொஃபிஷியன்சி அப்படின்னு கொடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நம்ம ஒவ்வொன்றும் கிரியேட் பண்ண ஆட் பண்ண சைடில் பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடில் எல்லாமே ஆட் ஆகிட்டே வருதுங்க. இந்த வெப்சைட்டில் எல்லாமே ஆட் ஆகிட்டே வருதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேர் யுவர் எஜுகேஷனல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே உங்களோட ஆட் குவாலிஃபிகேஷனை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அது கொடுத்து முடிச்சதும் நெக்ஸ்ட்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேர் யுவர் ஒர்க் ஹிஸ்ட்ரி அப்படி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சப்போஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் அங்கே கொடுத்துக்கோங்க. சப்போஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லைங்க, நான் ஃப்ரெஷர் அப்படின்னா நீங்கள் அங்கே ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் கொடுக்கணும் அவசியம் இல்லைங்க. இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் பேஜுக்குள்ளே வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா லிங்க் ஏதாவது இருந்தால் ஆட் பண்ணிக்கலாங்க.
இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ரிவ்யூ வந்து கொடுத்தாச்சுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ப்ரொஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஜாப் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாங்க. நம்ம வந்து டேட்டா என்ட்ரி பற்றி தான் பார்த்துருக்கோம். ஸோ வந்து அந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரின்னு டைப் பண்ணிக்கோங்க. போட்டதுக்கப்புறம் என்ட்ரி கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ரிலேட்டடான ஜாப்ஸ் எல்லாமே காட்டுங்க உங்களுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேட்டா என்ட்ரி டிஸ்பேச்சர் அப்படின்னு இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாபான இந்த ஜாப்க்கு உண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாகவே வந்து பொறுமையாக ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஜாப் ஓகே என்ற பட்சத்தை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளைன்னு ஆப்ஷன் இருக்குது. அங்கே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை வந்து அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா $4 கொடுக்க தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க. அதே வந்து வீடியோ பண்ணிக்கோங்க. இது முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கவர் லெட்டர் அப்படின்றக்குள்ளே அந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்னென்ன நாலேஜ் இருக்குது எல்லாத்தையும் வந்து இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க. கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெஸ்பான்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டு சப்மிட் யுவர் ப்ரொபோசல் அப்படி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதுக்கு அந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இதை நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் யுவர் ஆன்சர் அப்படி கொடுத்துருக்காங்களே ஒரு ப்ளஸ் சிம்பிள். இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து டிஸ்பிளே ஆகிடும். இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் உங்களோட மொபைலில் வந்து கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு கொஸ்டினுக்கு ஆன்சரை நீங்கள் சொல்ல போகிறீங்க. இந்த வீடியோவில் வந்து அந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை வந்து நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஆன்சர் சொல்லிவிட்டு அதை வந்து நீங்கள் மொபைலில் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஆன்சர் சேவ் பண்ணியிருக்க ஃபைல் எடுத்து வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டோங்க. நம்ம ஒன்ஸ் வந்து அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ஜாப் கன்ஃபர்மேஷன் வந்து வரும். இந்த ஜாபோட பேமெண்ட் லிங்கை பற்றி அவங்க பேசுவாங்க. உங்களுக்கு ஜாப் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடிக்கு அனுப்புவாங்க. அப்போ தான் வந்து பேமெண்ட் லிங்கையும் வந்து சேர்த்து அனுப்புவாங்க. அதில் உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஏன்னா ஜாப்ஸ் எடுத்தாங்களோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா நம்ம சேனலில் பார்த்தா நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், நிறைய ஜாப் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கும். உங்களுக்கு டே டு டே வந்து ஜாப் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் நான் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.